டைப்ஸ் ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்பர் 4 வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது என்னன்னா இபிஎஃபோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இந்த வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபண்ட்ல யாரெல்லாம் உங்க மணியை சேவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சேலரிடு எம்ப்ளாயா இருக்கணும். ஸோ இந்த ஃபண்ட்ல நம்ம மணி சேவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலை செய்யற ஆர்கனைசேஷன்ல போயிட்டு நம்மளோட எம்ப்ளாயர் கிட்டயோ அல்லது நம்மளுடைய ஹெச்ஆர் கிட்டயோ நமக்கு இபிஎஃப் மட்டும் பிடிக்கிறது இல்லாம எனக்கு எக்ஸ்ட்ரா வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட்லயும் அமௌண்ட் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அப்ளை பண்ணணும். ஸோ இதில் மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் லிமிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் சேலரியிலேருந்து 100%, அதாவது உங்கள் பேசிக் சேலரி எவ்வளோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக நீங்கள் இதில் அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம். அண்ட் தென் இபிஎஃப்க்கு எப்படி நமக்கு மோர் தென் 8% வரைக்கும் பெர் ஆனம்க்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ அதே சேம் இன்ட்ரெஸ்ட் தான் இந்த வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட்லையுமே கிடைக்குது. எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல எப்படி நமக்கு டாக்ஸ் டிடக்ஷன் கிடைக்குதோ அதே மாதிரி இந்த வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட்லையும் 1.5 லேக் வரைக்கும் டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதில் நீங்கள் மந்த்லி போகிற சேவிங்ஸ் ஃபண்டோட பேலன்ஸை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா எப்படி நீங்கள் இபிஎஃப்ஓக்குள்ளே போயிட்டு உங்களுடைய பாஸ்புக்கை ஓப்பன் பண்ணி உங்களுடைய இபிஎஃப் பேலன்ஸ் அமௌண்ட்டை பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த விபிஎஃப்ஓட பேலன்ஸ் அமௌண்ட்டையும் பார்க்கலாம்.